சரி, இப்ப செக் கொடுத்தவர் வந்துட்டு அதுக்கான பணத்தை கொடுக்கல அப்படின்னாக்கா அவருக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது? பொதுவா டிஸ்ஆனர் செக் கேசஸ பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து கடன் கொடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு டபுள் டைம்ஸா வந்து உங்களுக்கு ஃபைன் இம்போஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. மினிமம் 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்க சான்சஸ் இருக்கு. உங்களோட கேஸ் வெராசிட்டியை பொறுத்த வரைக்கும் இல்ல உங்களோட ஃபேக்ட்ஸை பொறுத்து உங்களோட வழக்கோட தன்மையை பொறுத்து ரெண்டுமே கோர்ட் இம்போஸ் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. இதுவே பேங்க் சைடுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ஆனர் செக்குக்கும் ஒவ்வொரு பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெனால்டி விதிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 500 to 1000 அந்த டிஸ்ஆனர் செக்ஸுக்கு உண்டான பெனால்டி வந்து அவங்க பேங்க் இம்போஸ் பண்ணுவாங்க. சில சமயம் ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸா இருந்தாங்கன்னா மறுபடியும் திரும்ப திரும்ப இதே தப்பு செக்கை டிஸ்ஆனர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்டை கேன்சல் பண்றதுக்கும் வந்து பேங்க்குக்கு பவர் இருக்கு. நீங்க இப்படி டிஸ்ஆனர் செக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது டைரக்டா சிபில் ஸ்கோர்லயும் வந்து அஃபெக்ட் ஆகும். சோ அதனால உங்களுக்கு ஃபர்தரா நீங்க என்ன பினான்சியல் டிரான்சாக்சன்ஸ் எது பண்ணாலும் உங்களுக்கு அதுல ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்கு. பொதுவா ஏ வந்து பிக்கு வந்து செக் மூலமா பண பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த செக் வந்து டிஸ்ஆனர் ஆயிடுச்சுன்னு பிக்கு தெரிய வரும்போது அந்த பி ஏக்கு 30 நாளுக்குள்ள ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுத்தாகணும். அந்த லீகல் நோட்டீஸ்ல எனக்கு மறுபடி பணம் வேணும்னு டிமாண்ட் பண்ணிருக்கணும். அந்த டிமாண்ட 15 நாளுக்குள்ள யாரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏ தான் அந்த செக்கை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை 15 நாளுக்குள்ள அந்த ஏ திரும்ப கொடுத்துருக்காகணும் பிக்கு. இன்கேஸ் 15 நாள் ஆகியும் அந்த ஏஆல உங்ககிட்ட அமௌண்ட்டை கொடுக்க முடியல அப்படின்னா பிக்கு அந்த 15 நாள் முடிஞ்ச நாள்ல இருந்து 30 நாளுக்குள்ள அந்த ஏக்கு அகைன்ஸ்டா கேஸ் ஃபைல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அது வந்து கிரிமினல் கேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கிரிமினல் கேஸ் தவிர சிவில் கேஸ் ரெக்கவரி ஆஃப் மணின்னு சொல்லுவோம். இந்த சிவில் சூட் ஃபைல் பண்றதுக்கும் அந்த பிக்கு வந்து ரைட்ஸ் உண்டு. சோ அவருக்கு என்ன தேவைங்கிறத பொறுத்து அவருக்கு என்ன வழி சூஸ் பண்றாருங்கிறது பியோட டிஸ்கிரிப்ஷன் தான்.